புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் இன்று அதிகாலை முதல் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. அந்த பகுதி மக்கள் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென பலத்த காற்றுடன் 4 மணி நேரத்திற்கு மேல் மழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து சாலைகளில் விழுந்தன. கோடை விடுமுறைக்காக அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி கூடத்தின் பேனர்கள் மற்றும் சில விளம்பர பேனர்கள் சாலைகளில் சரிந்து விழுந்ததால் பல சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததில் பல இடங்களில் மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஏனாம் தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் SRK கல்லூரி வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியும் மரங்கள் விழுந்தும் காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி அந்த வழிச்சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வரில் சாலை ஓரம் உள்ள கடைக்கு சென்று தனக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கினார். அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். புவனேஸ்வரில் சாலை ஓரம் உள்ள கடைக்கு சென்று தனக்கு பிடித்த புத்தகங்களை நவீன் பட்நாயக் வாங்கினார். புத்தகங்கள் நமது சிந்தனையை ஒருங்கிணைப்பதாகவும் புத்தகங்கள் மீது இளைஞர்களுக்கு உள்ள ஆர்வத்தைக் கண்டு மகிழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.